தசராவில் வீரகாளி வேஷம் போடக்கூடிய ஒருத்தருக்குள்ள சாமி ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஞ்சநேயர் இறங்குறாரு. இந்த வீடியோவில் ப்ளூ கலரில் கையில் வளையல் போட்டுட்டு சாமி ஆடுறவரை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரம்பு வச்சுட்டு காளி இறங்கி தான் சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சாதாரணமாக காளி இறங்கி சாமி ஆடிட்டு இருந்தவர் திடீர்னு தலையை சொரிய ஆரம்பிச்சிருவாரு. அவர் கையில் வச்சுருந்த பெரம்பையும் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு படையலில் இருக்கிற வாழைப்பழம் வேணும்னு கேட்குறாரு. இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆஞ்சநேயர் வந்ததுக்கப்புறமா அவர் வந்து காளி வேஷம் போடுற பொருள் எதையுமே தொடவே மாட்டார். பெரம்பு மட்டும் இல்லாமல் இவர் தீச்சட்டி எடுப்பார் வருஷம். ஆனால் இந்த வருஷம் இந்த நாளில் மட்டும் தீச்சட்டி எடுக்கவே முடியலை. இந்த வீடியோவில் பின்னாடி வந்து ஒருத்தர் தீச்சட்டி வச்சுட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து இவரோட தீச்சட்டி தான். இவரால் எடுக்க முடியல. அன்றைக்கி நிறைய தடங்களாக வந்ததுனால அவர் எடுத்துருக்கிறாரு. 8ஆம் திருவிழா அன்னைக்கு மட்டும் இவரால் அந்த தீச்சட்டி எடுக்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆஞ்சநேயர் அன்னைக்கு இறங்குறதா இருந்திருக்கிறாரு. இவர் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஆஞ்சநேயருக்கு ஆடுறது அப்படியே நல்லா தெரியும். 7 ஆஞ்சநேயர் வந்துட்டாராம்ல திடீர்னு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்காக இவர் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, இவருக்குள்ள முறையாக இப்போ தான் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவர் அரக்கி வேஷம் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா காளி வேஷம் மட்டும் தான் போட்டிருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் ஆஞ்சநேயர் இவருக்குள்ளே இறங்கினது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்குது. முன்னாடி ஒரே ஒரு வந்துச்சு, ஒரு ஆடிட்டு இருந்துச்சு. இங்கே காளி முன்னாடி எல்லாருமே அதே தான் ஆச்சரியமாக பேசுகிறாங்க. ஆஞ்சநேயர் எப்படி வந்தார் அப்படின்ட்டு. இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒருக்கா இந்த காளி வேஷம்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒருக்கா ஆஞ்சநேயர் லைட்டாக வந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் சாமி ஆடிட்டு இருக்கும்போது காளி பறைக்கு முன்னாடி வச்சு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவில்.